KPK ஜெயக்குமார் தனசிங் மரணம் தொடர்பாக நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். தற்பொழுது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயிரிழந்த ஜெயக்குமார் எழுதிய கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் அனைவருக்குமே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக ஏற்கனவே ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்து தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சம்மன் அனுப்பப்பட்ட நபர்களிடம் சில பேரிடம் நேரடியாக தனிப்படையினர் விசாரணை நடத்துகிறார்கள். அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தனிப்படைக்கும் ஒரு டிஎஸ்பி அவர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும் நபர்களை, அதாவது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நபர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் உள்ள தொடர்பு, பண வரவு செலவு குறித்த முழு விவரங்களையும் கேட்டு பெறுகிறார்கள். அதே போல தற்பொழுது இன்று பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் பூச்சிக்காடு பகுதியில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், அதாவது அவர் 78 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த பணம் குறித்து அவரிடம் விசாரணை நடத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாது கடைசியாக கூட அவருக்கும் இவருக்கும் ஒரு கட்சி ரீதியாக இருந்த எதிர்ப்புகள் குறித்தும் முழு விவரங்களும் இந்த விசாரணையில் கேட்டு பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தங்கபாலு, அதாவது முன்னாள் இப்ப தற்போதைய காங்கிரஸ் முக்கிய பிரமுகராக கூடிய தங்கபாலு அவர்களையும் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அவரும் இன்றைய விசாரணை வட்டத்தில் வருகிறார். அது மட்டும் இல்லாது அவர் குடும்பத்திலும், அதாவது உயிரிழந்த மர்மமான முறையில் உயிரிழந்த ஜெயக்குமாரின் மகன்களிடமும் இன்று விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. எனவே இன்றைய விசாரணையும் கண்டிப்பாக ஒரு தீவிரமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.